நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போல்லாம் ஒரு சில மனிதர்கள் நிறைய பேரை பார்க்கும்போது அவங்களுடைய நடை உடை பாவனையை பற்றி பார்த்து தான் அவங்கக்கிட்ட பேசவே செய்கிறாங்க. கொஞ்சம் அழுக்கு படிந்த ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தா அவங்கக்கிட்டலாம் போகக்கூடாது, அவங்கக்கிட்டலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தவறான எண்ணத்தை மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறாங்க. ஆனால் அது முற்றிலும் தவறான விஷயம். ஒருத்தவங்களுடைய நடை உடையை பார்த்து என்றைக்குமே பேசக்கூடாது. அவங்களுடைய மனது கண்டிப்பாக சாஃப்டாக கூட இருக்கலாம். அதனால் வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது. அது மாதிரி தான் நான் சொல்ல போகிற இந்த ஒரு சம்பவமும் ஒரு நகைக்கடையில் நடந்துச்சு. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்தவங்க தான் ராஜம்மாள் பாட்டி. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு சிறிய கிராமம். எப்பயுமே அவங்க ஒரு நகை கடைக்கு தான் நகை எடுக்க போவாங்க. அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கிற டவுன் ஹால் நகை கடைக்கு. அங்கே அவங்க வாடிக்கையாக நகை எடுக்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க. அது மாதிரி தான் இந்த தடவையும் நகை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ராஜம்மாளுக்கு தன்னுடைய கணவரும் கூட இருக்கார். அதே மாதிரி மகன்களுக்கு திருமணம் செஞ்சு மகன்களுக்கு குழந்தையும் இருக்குது. அந்த பேரம்பேத்திங்களுக்கு காதணி விழா வைக்கிறாங்க. பேரனங்களுக்கு நகை போடுறதுக்காக தான் வழக்கம் போல் கோயம்புத்தூரில் இருக்கிற டவுன் ஹால் அந்த நகை கடைக்கு நகை எடுக்கிறதுக்காக போகிறாங்க. ஆனால் இந்த தடவை அங்கே போகும்போது ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்க. அந்த நகைக்கடை உள்ளே நுழையும் போது ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மாறி இருக்காங்க. ஆனால் ஓனர் மட்டும் மாறவே இல்லை. எல்லா ஸ்டாஃப்ஸுமே புது ஊழியர்களாக இருக்கிறாங்க. சரி உள்ளே போய் நகை எடுக்கலாம் வழக்கம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜம்மாள் பாட்டி பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போன உடனே இவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்க எப்பயுமே சாதாரணமான சேரீ தான் கட்டுவாங்க. ரொம்ப ஆடம்பரமும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்பயுமே ஒரு நார்மல் சேரீயில் தான் போவாங்க வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாட்டிக்கு யாருமே மரியாதை கொடுக்கல. வாங்கன்னு சொல்லவே இல்லை. இந்த பாட்டி என்ன இது நம்ம கடவுளை நுழைஞ்சோடனே வாங்கன்னு கூட யாருமே சொல்லவே இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி நகையாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற சேரில் உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஒரு கேபின் காலியாச்சுன்னா அங்கே போய்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா காஸ்ட்லியான சாரீஸ், செல்ஃபோன்ஸு, ஹேண்ட்பேக்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் ரிச் ஃபேமிலிஸ்லாம் அந்த இடத்துல ஜுவல்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டியும் நின்றுட்டுருக்காங்க. இப்போது பார்த்திங்கன்னா ஒரு கேங் அந்த நகை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. சரி இந்த இதுலையாவது இந்த கவுண்டர்லையாவது நம்ம போயிட்டு நகை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அதுக்குள்ளே இன்னொரு புது கேங் அந்த இடத்துல உக்காந்துக்குது. அதையும் கண்டுக்காமல் நம்ம ஊழியருங்க யாருமே கேட்கவே இல்லை. பாட்டி முன்னாடிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு யாரையாவது கூப்பிட்டு என்ன வேணும்னு பாட்டின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு தோணவே இல்லை. இந்த பாட்டிகிட்ட நம்ம ஏன் கேட்கணும், இவங்க வந்தவங்க தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க, என்ன நகை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நகையை காட்டுறாங்களே ஒழிய இந்த பாட்டியை யாருமே டச் பண்ணுறதே இல்லை. இந்த பாட்டி செவனி இன்னும் உட்காந்து பார்க்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்படியே 1 மணி நேரமாக காத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் புதுசாக வர்றவங்களுக்கு தான் அங்கே நகை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களே ஒழிய இந்த பாட்டியை யாருமே கண்டுக்கவே இல்லை. இந்த பாட்டியை நம்மளை இப்போ கூப்பிடுவாங்க அப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்துட்டு இந்த பாட்டி ஒரு கட்டத்தில் சரி டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஏன் இந்த கடைக்கு வந்தோன்னே தெரில, நம்ம எப்பயுமே வழக்கமாக வர்ற கடை நமக்கு ராசின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே இப்போது ஊழியர்கள் எல்லாருமே மாறி இருக்காங்க, நமக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகலாம், இன்னொரு நாளைக்கு கடையை நகை எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியேறதுக்கு புறப்படுறாங்க. இதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு இருந்த அந்த கடை ஓனர் பார்த்திங்கன்னா இந்த பாட்டி அம்மாவை ஏமா போகிறீங்க உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே மறிக்கிறாரு. என்னாச்சு ஐயா, நீங்களாவது என்னை தெரியுமா, நான் இங்கே வாடிக்கையாக நகை எடுக்கிறவங்க, நீங்கள் ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை, அதனால தான் நான் இங்கே கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே இருமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜம்மாள் பாட்டியை சைடில் உட்கார வச்சுட்டு கஸ்டமர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படியே 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் என்ன முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்றாங்க. இப்போ எல்லா ஊழியர்களுமே பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கிறாங்க. இந்த பாட்டியை ஏன் யாருமே நகை வாங்க வந்திருக்கீங்களா, நகை எடுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கும் வர்ற புது கஸ்டமருக்கு நகையை காட்டுறீங்க விற்கிறீங்க. ஆனால் இந்த பாட்டியை ஏன் கண்டுக்காமல் அப்படியே இருந்தீங்க, யாராவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாருமே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.
அந்த டைம் ஒரு பொண்ணு மட்டும் வந்து இந்த பாட்டிலாம் வந்து நகை வாங்கியே வந்திருக்காது சார், இந்த பாட்டி சும்மா நம்ம உள்ள கடைக்குள்ளே வந்து அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணோம், அவ்வளோதான், இந்த பாட்டி பார்த்தாலே தெரியுது இந்த பாட்டியை அப்படிங்கணும் செம்மையாக கோவம் வந்துடுது. உனக்கு தெரியுமாம்மா இந்த பாட்டியை பற்றி, இந்த பாட்டி எங்களோட ரெகுலர் கஸ்டமர், இவங்கெல்லாம் இப்போ வந்து இந்த நகை வந்து எடுக்கிறாங்க இந்த ரிச் கஸ்டமர்ஸ் எல்லாமே, ஆனால் இந்த பாட்டி நம்மளுடைய கடைக்கு ரெகுலர் கஸ்டமர், ஆனால் உன்ன இங்கே தான் வருவாங்க, அவங்க மாதத்தில் 2 தடவை நகை எடுக்கிறவங்க, உங்களுக்கு தெரியுமா, இவங்கெல்லாம் என்றைக்கா ஒரு நாள் தான் வர்றவங்க, ஆனால் இந்த பாட்டி நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர், இவங்கள போய்ட்டு அப்படி சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் என்னம்மா தெரியும், நீ இப்போ தானே வந்த, அதனால் எதுவும் தெரியாது, செவனேன்னு இருங்க, இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி தான், வர்ற கஸ்டமர்ஸ் புதுசாக வர்றாங்க பழசாக வர்றாங்க அது 2வது பட்சம், ஆனால் அவங்களுடைய வெளி தோற்றத்தை வச்சு யாரும் எடை போட்டுறக்கூடாது. சாதாரணமாக இந்த பாட்டியும் வந்து மிகப்பெரிய குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. இந்த பாட்டி பொள்ளாச்சி கிராமத்தை சேர்ந்தவங்க, இவங்களுடைய ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, இவங்க விவசாயம் பார்க்குறாங்க, ரொம்பவே வந்து ஜென்யூனான குடும்பம். இதை பற்றி என்ன நினச்சிட்ருக்கு இந்த பாட்டியை பற்றி, இனிமேல்ட்டு யாரையும் சரி அவங்க சாதாரணமான சேரீ கட்டுறது அவங்களோட வழக்கம், அதுக்காக அவங்க ஏழைன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் நடத்தக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வர்றவங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே வாங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதை முதல்ல எல்லோரும் ஸ்டாஃப்ஸும் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் எல்லோரும் புதுசாக வந்திருக்கீங்க, அதனால் உங்களை வார்ன் பண்ணி விடுறேன். இந்த பாட்டியை கூப்பிட்டு போய்ட்டு என்ன நகை வேணுமோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிக்கிட்ட சொல்லவும், உடனே அந்த பாட்டியை வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாஃப்ஸுமே அழைச்சிட்டு போய்ட்டு அந்த பாட்டிக்கு தேவையான நகைகளை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கடைசியாக போகும்போது அந்த முதலாளிகிட்ட வந்து ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்களாவது இந்த மாதிரி நல்ல மனப்பான்மையை வந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கடை முதலாளிக்கு நன்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த சம்பவத்தை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பேரன் பேத்தி மகள் பையன் எல்லாத்திட்டையும் சொல்லவும், அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுறாங்க. ஸோ அதனால் வெளித்தோட்டத்தை வச்சு யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.